We're going to close our eyes and we're going to pray to God to dedicate this service to God's hand. நாங்கள் முதலாவதாக நாங்கள் ஜெபிப்போம். இந்த மண்டபத்தை முழுவதுமாக கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து கடந்த வாரங்களில் என்ன நடந்தது நாங்கள் அறியோம். கர்த்தர் தாமே அறிந்திருக்கிறார். தேவாவியானவராக வந்து இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் யாவருமாக கண்களை மூடி நாங்கள் ஜெபத்தை ஏறெடுப்போம். நல்ல பிதாவே, திரும்பமாக இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மண்டபத்தை முழுமையாக பாதத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே இயேசுவே, நீங்களே முழுமையாக பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கடந்த நாட்களில் ஆண்டவரே என்ன நடந்தது அறியோம். ஆண்டவரே, நீங்களே கர்த்தாவே இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவாவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக வருகிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரை அசைவாடட்டும். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அந்த கிருபை ஊற்றட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அற்புதமாக கிருபை செய்யும்படியாக வருகிறோம். ஆண்டவரே, உனது கிருபையினால பலப்படுத்துங்கள். ஆண்டவரே, உனது கிருபை ஆண்டவரே நீங்கள் பொழிய பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் மூலமாக ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதே போல் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலும் கூட இந்த நாளிலே எங்கள் மத்தியில் ஊழியங்களை செய்ய போகிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு ஊழியங்களை செய்கிற எல்லோரையும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுக்க வேண்டும். அந்த ஊழியங்களை கர்த்தர் தாமே நிறைவாக செய்து முடிக்க என்பதை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let's pray for the ministries, all the ministers, whatever the ministry they are going to do, God going to lead them and guide them in the right way. நல்ல ஆண்டவரே, திரும்பமாக கர்த்தாவே இந்த வேளையில் ஆண்டவரே இந்த நாளில் ஊழியம் செய்ய போகிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிஎஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுகிற பிரதருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, வாத்திய கருவிகளை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதே போல் எல்சிடி போடுகிறதான பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இவர்கள் யாவரையும் கர்த்தாவே நீங்களே பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்களே பொறுப்பெடுத்து ஆண்டவரே இந்த ஊழியங்கள் யாவற்றையும் ஆண்டவரே இயேசுவின் நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒரு தடையும் இல்லாமல் கர்த்தாவே நல்லபடியாக செய்து முடிப்பதற்கு இயேசுவின் கிருபை எங்களுக்கு தரும்படியாக வருகிறோம். ஆண்டவரே, நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களுடைய நாமம் ஒன்றை உயர்த்தப்பட வேண்டுமதா ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமம் ஒன்றை ஆண்டவரை புகழப்பட வேண்டுமதா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலும் கூட எங்களுடைய ஆராதனை பகுதி நடத்த போகிறதான எங்களுடைய சகோதரனுக்காக, அதே போல் அந்த ஆராதனையிலே பங்கு கொள்கிறதான சைட் சிங்கர்ஸுக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த ஆராதனை மூலமாக ஒவ்வொரு வந்திருக்கிற தேவ ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த ஆராதனை மூலமாக ஒவ்வொருவரும் பலப்பட வேண்டும் என்பதாக நாங்கள் யாவருமாக உங்களுடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். நல்ல பிதாவே, திரும்பமாக கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவர் இந்த நாளில் ஆராதனை பகுதிக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகுதியை கர்த்தாவை நீங்களே பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆராதனை செய்கிறதான சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீங்களே பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த சகோதரன் மூலமாக வருகிற ஒரு வார்த்தை மூலமாக கர்த்தாவை பலப்படுத்தும்படியாக வருகிறோம். ஆண்டவரே, பிதாவை அவர் வல்ல கர்த்தாவை நீங்களே எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தை மூலம் கர்த்தாவை எங்கள் யாவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல் கர்த்தாவரோடு இருந்து பாடப்போகிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவரே, நீங்களே பொறுப்பெடுக்கும்படியாக வருகிறோம். ஆண்டவரே, அந்த பாடல்கள் மூலமாக கர்த்தாவை வருகிற வார்த்தை மூலமாக ஆண்டவரே நாங்கள் யாவரும் பலப்பட்டு போக எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக கர்த்தாவே உடைய நாமத்துக்கு நாங்கள் நன்றி என்பதாக சொல்லுகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் மூலமாக ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. அதே போல் நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வார்த்தை கொடுக்கிறதான சகோதரனுக்காக அந்த கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக எங்கள் யாவருக்கும் பலத்தை தர வேண்டும். அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதால் நாங்கள் யாவருமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வார்த்தை கொண்டு வர போகிறதான சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அந்த சகோதரனை கர்த்தாவை இயேசுவின் இரத்தத்தால் மூடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே நீங்களே ஒரு மூலம் எங்களுக்கு வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் எப்படியான வார்த்தைகள் வரப்போகிற என்பதை கர்த்தாவை நாங்கள் அறியோம். ஆண்டவரே, நீங்களையா அந்த சகோதரன் மூலமாக வார்த்தைகள் யாவருக்கும் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வந்த விதமாக போகாமல் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன் மூலமாக நடப்பதற்கும் ஆண்டவரே அதன் மூலமாக நாங்கள் பலப்படுவதற்கும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு அந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் எங்களை புடமிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் தயவாக எங்களுக்கு ஆண்டவரே அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க போகிறமைக்காக நன்றி. ஆண்டவரே, அந்த பகுதி முழுவதையும் ஆண்டவரே எங்களை பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் யாவரும் மூலமாக பலப்படுத்தும்படியாக இயேசுவின் மூலமாக ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதே போல் நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளிலும் சபைக்காக வந்து கொண்டிருக்கிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காகவும்
வருகிற வழியில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை கேட்பதற்காக அவர் நேரத்துக்கு வந்து சேர்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் யாவருமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே சபையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாவரை கர்த்தாவே நீங்களே பொறுப்பெடுக்கும்படியா ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. வருகிற வழியில் ஆண்டவரே எந்த ஒரு தடையும் இல்லாதபடி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால யாவரும் ஆண்டவரே நேரத்தோடும் காலத்தோடும் வந்து சேர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற வழியில் ஆண்டவரே தேவ கிருபை எல்லோரும் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் அவர்களை தாங்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களது கிருபையை கர்த்தாவே இந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த விதமாக போகாமல் ஆண்டவரே தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல யாவருக்கும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அதே போல் நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலும் கூட இந்த கென்டன் பகுதிக்காக, இந்த பகுதி முழுவதுமாக இயேசுவின் நாமத்தினால யாவரும் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதி முழுவதும் இயேசுவின் வெளிச்சத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாவருமாக கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கென்டன் பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கென்டன் பகுதியில் ஆண்டவரே இந்த சபையை ஸ்தாபித்து வைத்திருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சபை மூலமாக கர்த்தாவே அநேக ஜனங்கள் ஆண்டவரே நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதான வெளிச்சத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பகுதியில் ஆண்டவரே உங்களுடைய நாமம் ஆண்டவரே பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. உங்களை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. பிதாவே, உங்களை அறிந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே சாட்சியின் வாழ்க்கையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாழ்க்கையை பார்த்து கர்த்தாவே அநேக ஜனங்கள் நீங்கள் ஜீவனுள்ள தேவன், உங்களிடத்தில் வெளிச்சம் இருக்கிறது என்பதை கர்த்தாவே அறிந்து கொள்ளட்டும் ஐயா. நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரே, உங்களது பலத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பலப்படுத்தும் நடத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நாங்கள் யாவரும் மகிழ்ந்திருந்து வெள்ளை கேட்ட எல்லா ஜெபத்தைகளை கர்த்தர் தாமே பதில் கொடுத்தார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பிதாவை நாங்கள் கேட்ட எல்லா ஜெப விண்ணப்பங்களை கர்த்தாவை நீங்கள் கேட்டமைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே பதிலை தரப்போகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் கர்த்தாவை தொடர்ந்து ஆண்டவரே ஆராதனை பகுதிக்குள்ள யாவரை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, உங்களது பலத்தை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவரே தெய்வீக ஆவியானவரை எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். He was protected us till now. He is going to protect in the future as well. இந்த ஜனத்தை எனக்காய் ஏற்படுத்தினேன். இவர்களின் துதியை சொல்லி வருவாள் எங்களை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் மனிதர் மத்தியில் உலாவுகிற தேவன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பீர்கள். இருப்பேன் அடிச்சனவர். He is a God, he is in the midst of us. Hallelujah. 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 ஸ்தோத்திரம். எல்லோரும் ஒரு விசை கைகளை உயர்த்தி நாங்கள் ஜெபிப்போம். Hallelujah. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, ஏசப்பா, நாங்கள் உங்களை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடுங்கப்பா. அப்பா, எல்லோரும் வாய்களை திறந்து ஒரு விசை துதிப்போம். எங்களுடைய பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா. உங்களை துதிக்கணும் ஆண்டவரே. தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத யோசனைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே Orioro varakara la mandoro le siviri bakara madaturma. Ora bara 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 bara. Ora bara shikirima. Ori marakara la ba. Ori marakara la ba turu kuru marashiki. Ora bara kiri. Nalavare. துதிகளின் மத்தியில் நீர் வாசம் செய்பவர் ஆண்டவரே.
உம்மை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. உங்களை தொழுது கொள்ளுவ இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் கைகளை உயர்த்தி துதிங்க. நாங்கள் உங்களை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. நாங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுக்கு செய்தவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறது உங்களுடைய சுத்த கிருபை. நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறது எங்களுடைய பலம் அல்ல. எல்லோரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. எங்களுடைய பலம் அல்ல. இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறது எங்களுடைய பலம் அல்ல, எங்களுடைய பராக்கிரமம் அல்ல. அப்பா, எங்களுடைய பராக்கிரமம் அல்ல அப்பா. எங்களுடைய பராக்கிரமம் அல்ல ஆண்டவரே. எங்களுடைய பலம் அல்ல ஆண்டவரே. அப்பா, நீங்க தந்த கிருபை, உங்க கிருபையினால இந்த இடத்துல நிக்கிறோம் அப்பா. உங்களது கிருபையினால நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபையினால நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களை காண்கிற தேவன். எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் அப்பா. எங்களை நீங்க நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, உங்களது நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுது. உங்களது நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. உங்களது நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. உங்களது நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக, நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, உண்மை உள்ளவரே அப்பா, உங்களை உயர்த்துகிறோம். எனது நாமத்தினாலே 2 3 எங்கே கூடுகிறார்களோ இந்த இடத்துல, அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய சபை நடுவில் இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையில நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீரா. இந்த ஆராதனையில நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. அப்பா, உங்களை வரவேற்கிறோம். அப்பா, நீங்க மனிதர்கள் மத்தியில உலாவுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்ன தேவன் நீங்க வாக்கு மாற மனுஷன் அல்லப்பா. அப்பா, போய் சொல்ல மனு புத்திரனு அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சுத்த அலங்காரத்துடனே எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள்
Hallelujah, 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 hallelujah. Oh, Rabara Shakara Lava Turul. Oh, hallelujah. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா Thank you, Jesus. அப்பா உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமது பிரசன்னத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, உமது வல்லமை இந்த இடத்துல இறங்கி வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை உங்களது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை உங்களது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபை ஆண்டவம் முழுவதை உங்களது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமான ஆண்டவரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் ஆண்டவரே. அப்பா உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க விடுதலை நாயகன், வெட்டி சிறக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? ஒன்றுமே இல்லையப்பா, ஒன்றுமே இல்லையப்பா, ஒன்றுமே இல்லையப்பா. ஹல்லேலூயா, 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 ரபரஷா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த பாட சொல்றது you are the master of all creation. எல்லோருமாக கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து படிப்போம். Let's sing together. This song says, you are the master of all creation. You are the master of all creation, protector, preserver, almighty. Our hearts are filled with praises for thee. We bow down and worship, adore thee. You are the master of all creation, protector, preserver, almighty. Our hearts are filled with praises for thee. We bow down and worship, adore thee. Hallelujah, hallelujah, Hallelujah. Heaven and earth shall pass away, but your word shall never pass away. My flesh will be destroyed and be gone, but the just shall live by faith. Heaven and earth shall pass away, but your word shall never pass away. My flesh will be destroyed and be gone, but the just shall live by faith. எல்லோரும் கைகளை உயர்த்தி Hallelujah, 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 hallelujah.
சர்வ சிருஷ்டிக்கு மெச்சமான Oh நீங்க Father, you are சர்வ the, சிருஷ்டியை காப்பவர் ஆண்டவரே. hallelujah. Father, you are the master of all the Hallelujah. creation, O Lord. ஹalleluya ஸ்தோத்திரம். Thank you, Master. ஹalleluya Hallelujah. ஹalleluya Thank ஹalleluya you, Lord. ஸ்தோத்திரம். ஹalleluya சர்வ சிருஷ்டியை காப்பவர் அவர். You are the protector for all the creation. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, நீங்க Master. நல்லவர் அப்பா. You are the God. நீங்க போதுமானவர் ஆண்டவரே. You are உம்மை enough for us. தேடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிற தேவன். Oh Father, you are the one who is close to all our எங்கள் needs. ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே அன்பான சகோதரனே சகோதரியே. There is nothing impossible with God. ஹalleluya ஹalleluya துதிகளை மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் எங்களுடைய தேவன். Oh Father, you are ஹalleluya the midst of the worship time, oh Lord. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்கள் எரிகோவை சுத்தி ஆர்ப்பரித்த வேளையில அந்த எரிகோ இடிந்து விழுந்ததென்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களை சுற்றியுள்ள எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே இடிந்து விழ வேண்டுமென நாங்கள் துதிக்க வேண்டும். We have to pray and worship. நாங்கள் ஆண்டவரை உயர்த்த வேண்டும். All the problems அவர்கள் ஆர்ப்பரித்த வேளையில் எரிகோ இடிந்து விழுந்ததென்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஆர்ப்பரித்து துதிக்கிற வேளையில் எங்களுடைய கட்டுக்கள் மறையும், எங்களுடைய வேதனைகள் மறையும், எங்களுடைய கண்ணீர்கள் மறையும், எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த வல்லமுள்ள தேவனை இந்த இடத்துல நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். when we pray, all our bondages goes away, and also when we pray, when we do worship, all our problems goes away. That all going to be disappear from us. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிற ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கு. The Bible says, with the praise and worship, you have to submit everything to God. அன்பான சகோதரனே சகோதரியே, My beloved children, நீங்க கடந்து போற பாதைகள் எங்களுக்கு தெரியாது. you don't know what kind of roads, what உங்களுடைய are the paths you தேவைகளை are நாங்கள் going அறியோம். to. We don't know what kind of path you are going into. எங்களை வழி நடத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில செய்வார். Our shepherd and our leader is with us. He is going to do big things in your life. யோவான் 16:33 நாங்கள் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் அவற்றை ஜெயித்தேன் என்று எங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. Thank you, Lord. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவர் எங்களை வழி நடத்துவார். Thank you, Jesus. Hallelujah. நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் அவர். Thank you, Master. தாமதித்தாலும் நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர். Hallelujah. முடிவிலே தொடக்கத்தை காண்கிற தேவன் எங்கள் ஆண்டவர். Thank you, Jesus. முடிவிலே தொடக்கத்தை காண்கிற தேவன் எங்கள் ஆண்டவர். Thank you, ஹalleluya. நாங்கள் Hallelujah. கைதட்டி சந்தோஷமாக இந்த பாடலை படிப்போம். இந்த பாடலோடு கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹalleluya. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அன்பான சகோதரனே சகோதரியே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கூறுவோம். பயப்படா
பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் என்று சொன்ன தேவன். களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார் பாதை காட்டுவார் ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார் பாதை காட்டுவார் அவர் தருவார். களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கின் சத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு சத்தம் சொல்லி மகிழ்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Hallelujah. We thank you, Lord. நாங்கள் ஏசியா 41:10 வாசிக்கிறோம். பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். நீ என்னுடைய என்னையும் உங்களையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். The Bible says, don't be afraid, I'm with you all the time. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் அந்த ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். We are worshiping him with that gratitude. அடுத்த பாட சொல்றது, உம்மை நோக்கி பார்க்கும் கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. This song says, the eyes look upon you, never go into the shame. Hallelujah. அடுத்த சரணத்திற்கு போடுங்க. Hallelujah. 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 உம்மையே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மையே என் முன்னே எப்போது நிறுத்தியுள்ளேன். எத்தனை பேர் நாங்கள் கர்த்தரை எங்கள் முன்னாக நிறுத்தி இருக்கிறோம். How many of us we kept God in front of us? Hallelujah. 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 அடுத்த சரணத்தை போடுங்கம்மா. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. காருளில் நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கை கடந்தாலும் பொல்லாப்பு என்னை தொடர்ந்தாலும் எதுவும் என்னை தொடுவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நாங்கள் சொல்லக்கூடும் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் படிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளேன். உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளேன். காரிருளில் நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கை கடந்தாலும் காரிருளில் ஹல்லேலூயா நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கை கடந்தாலும் பொல்லாப்பு என்னை தொடர்ந்தாலும் எதுவும் என்னை
தொடுவதில்லை. பொல்லாப்பு என்னை தொடர்ந்தாலும் எதுவும் என்னை தொடுவதில்லை. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. சிங்கத்தின் கேபியில் போட்டாலும் அக்கினியில் என்னை தள்ளினாலும். சிங்கத்தின் கேபியில் போட்டாலும் அக்கினியில் என்னை தள்ளினாலும். என் பக்கம் 1000 விழுந்தாலும் ஒன்றும் என்னை தொடுவதில்லை. என் பக்கம் 1000 விழுந்தாலும் எதுவும் என்னை தொடுவதில்லை. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உள்ளத்தில் ஆழத்தில் படிப்போம். என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற கண்கள் பிரகாசமடையும் ஆண்டவரே. உங்களை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையப்பா. I look upon you, O Lord, not going to be ஹல்லேலூயா. எல்லோரும் நாங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா? கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் பிரகாசமடை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடை. வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் அவரை துதிப்போம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் அவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நாங்கள் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபையுள்ளவரே, அழைத்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்த எங்கள் தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபரஷக்கர. Thank you, Lord. Thank you, Jesus. ஓ ரமதுருலு. We praise you, Master. ஓ We glorify your name, O Lord. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Jesus. கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உங்கள் சொன்ன எங்கள் தெய்வமே, We praise you, நீங்க Master. எங்களோடு இருக்கிறீங்கப்பா, எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே Thank you, Jesus. அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Thank you, Lord. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். Thank you, Jesus. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் நீங்க சொன்னீங்களே அப்பா. அப்பா, நீங்க காண்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. இங்க இருக்கிறவர்கள் நீங்க காண்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டப்பா. எங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அப்பா, என்ன நோக்கத்துக்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ, என்ன நோக்கத்துக்காக எங்களை அழைத்தீரோ, அந்த நோக்கத்தை எங்கள் மூலமாக நீங்க செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. Thank you,
Jesus. ஹல்லேலூயா. நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனப்பா. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்க நல்லவரப்பா, நீங்க போதுமானவரப்பா. Thank you, Lord. ஹல்லேலூயா. 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 ஒருவரும் சேர் கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
Thank you, அப்பா Jesus. ஆராதனையிலே மகிமைப்பட்டீரே உம்மை Praise ஸ்தோத்திரிக்கிறோம் you, Master. அப்பா மீதியான வேளை உங்களது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு வர சகோதரனை உங்களது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க பேசும்படியா செபிக்கிறோம் அப்பா. மாமிசம் பேசாதபடி நீங்க பேசும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. You speak to us. உங்களது கரத்திலே மீதியான வேளையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. We commit to இயேசுவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Thank you. Praise the Lord. வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள எங்கள் மத்தியில் சகோதரன் பிரேசன் இருக்கிறார். உங்கள் கைகளை தட்டி அவரை வரவேற்று நாங்கள் வார்த்தையை கேட்போம். அதுக்கு முன்னதாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் இயர் 5 வரை சண்டே ஸ்கூலுக்கு செல்கிறார்கள். இன்று ஒரே வகுப்பாக நடைபெறுகிறது. Today Sunday school will be only held for children who are in years 5 and below. Year 5 in the sense in year 5 school, right? So can we ask all those who are under year 5 to go for the Sunday school? Before they go, we would like to pray for them. Heavenly Father, we commit all these children into your mighty presence as they go and study about you. Help them to understand and help them to grow in you, Father. Help them to understand how good you are. Let them taste and see how good you are, Father. Lord, we also commit the Sunday school teachers as they teach the children. You be with them, protect them and guard them and bless them. In the mighty name of Jesus Christ, we ask and pray. Amen. You may go to your Sunday school now. எல்லாரும் செய்தி கேட்பதற்காக ஆயத்தமாக இருக்கீங்களா? Are you all ready to listen to the word of God? எல்லாரும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்களா? Are you come with expectation? என்னுடைய வாழ்க்கையை மாறும் என்கின்ற எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்கின்றதா? Are you here that you are expecting your lives would change today? நீங்கள் எதிர்பார்ப்போடு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றத்தில் உண்டுபடும். When you come with expectation, that's when your life will have a change. என பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை தொடும் பொழுது என்ன கூறினாள் என்றால், என்னுடைய வியாதி நிச்சயமாக குணம் அடையும் என்கின்ற எதிர்பார்ப்போடு வந்திருந்தாள். And the woman with the waterworks, when she touched the garment of Jesus Christ, she expected her sickness to be healed. அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அவள் மாத்திரமல்ல அநேகர் இயேசுவை தொட்டார்கள் என்று பார்க்கலாம். And if you see the scripture, not only here, many people touched Jesus Christ. ஆனால் அந்த ஸ்திரீ மாத்திரம்தான் குணமடைந்தாள். But only that woman was healed. காரணம் என்ன? The reason for that is அவள் எதிர்பார்ப்போடு வந்திருந்தாள். because she came with an expectation. நம்பிக்கையோடு வந்திருந்தாள். She came with hope. விசுவாசத்தோடு வந்திருந்தாள். She came with faith. வந்து தொட்ட உடனே அவள் மாத்திரம்தான் குணமடைந்தாள். And so when she touched the garment, only she was healed. நாமும் இங்கே எல்லாருமே நாம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றோம். All of us are here with expectation today. ஆதலால் நம்முடைய வாழ்க்கை மாறுவது அதிக நிச்சயம். So therefore it's definite that our lives would change. நம்முடைய வியாதி குறைவது அதிக நிச்சயம். It is definite that our sickness would be reduced. நமக்கு அந்த வாஞ்சை இல்லை, மாற்றம் நடக்கும் என்கின்ற வாஞ்சை இல்லாவிட்டால் நாம் அந்த வாஞ்சையை உருவாக்க வேண்டும். If you don't have the desire to expect an expectation, then we need to create that expectation. நாம் அந்த எதிர்பார்ப்போடு வர வேண்டும். We need to come with expectation. எதிர்பார்ப்போடு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகின்றது. When we come with expectation, that's when our lives would change. மீகா 2:13 வாசிக்கலாமா? Shall we read Micah 2:13? And in Tamil it says Micah 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகின்றார். The one who breaks open the way will go before them. யார் முன்பாக நடந்து போகின்றார்? Who goes before them? தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து The போகின்றார். one who breaks open the way will go before them. அப்போ உங்களுக்கு முன்பாக நடந்து போவது யாரு? So who walks in front of you? இயேசுப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர் இயேசு உங்களுக்கு முன்பாக நடந்து செல்லுகின்றார். The one who breaks open the ways, Jesus Christ, goes before you. அப்ப தடைகளை நீக்கி போடுபவர் உங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது தடைகள் உடையுமா இல்லையா? And if the one who breaks away the way go before you, will the barriers be broken or not? அப்ப தடைகள் என்றால் என்ன? What is the meaning of a barrier or a block? நம்முடைய வாழ்க்கையில வியாதி என்பது ஒரு தடை. In our life, sickness is a barrier. வறுமை என்பது ஒரு தடை. Poverty is a barrier. வாழ்க்கையில கஷ்டம் வேதனை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தடையாக இருக்கின்றது. Difficulties and worries in our lives is a barrier. வேலை தேவைகள் இது எல்லாமே ஒரு தடையாக இருக்கின்றது. Work and the requirements or the things that we need is a barrier. அப்ப தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது அந்த தடைகள் மாறுகின்றது. The one who breaks open the way go before us, then everything would be changed. அப்ப உண்மையாவே தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறாரா இல்லையா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது?
கொள்வது? How would we understand it's truly the one who breaks open the way goes before us or not? உண்மையாகவே நாம் தான் முன்னே செல்கின்றோமா அல்லது தேவனை முன்பாக அனுப்புகின்றோமா என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது? So how do we understand whether we actually go forward or whether we send our Lord before us? நாம் நம்முடைய சுய பலத்திலே போகின்றோமா அல்லது தேவனுடைய பலத்திலே போகின்றோமா என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது? How do we understand whether we are going forward in our own strength or we are using the strength of God to go forward? ஏனென்றால் தேவன் முன்பாக செல்லும் பொழுது மட்டும்தான் அங்கே தடைகள் உடைகின்றதாக இருக்கின்றது. Because only if the Lord goes before us we can see the barriers being broken. இன்று நாம் 4 விஷயங்கள் பார்க்கவிருக்கின்றோம். Today we are going to see 4 things. நாம் முன்பாக செல்லுகின்றோமா அல்லது தேவன் நமக்கு முன்பாக செல்லுகின்றாரா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக. To understand whether we go front or whether the Lord goes in front of us. அநேக நேரத்தில் நாம் முன்னால் செல்கின்றோம் என்பதை நாம் அறியாமலே நாம் தேவனுக்கு முன்பாக செல்லுகின்றோம். At many times we don't even understand that we are going before the Lord. ஆனால் தேவன் முன்பாக செல்லும் பொழுதுதான் அங்கே ஒரு மாற்றம் நடக்கின்றது. When the Lord goes in front of us, that's when a change happens. அப்ப உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்கின்ற ஒன்று இருக்கும் பொழுது நாம் தேவனை முன்பாக அனுப்புகின்றோம். Only when we have faith in our life, that's when we send the Lord before us. விசுவாசம் என்றாலே நான் என்னுடைய பலத்தை நான் நம்பவில்லை, நான் தேவனுடைய பலத்தை நம்புகின்றேன் என்ற அர்த்தம். The whole point of being faithful is that we don't believe in our strength, but we believe in the strength of our Lord. அப்ப இந்த 4 விஷயங்கள் நாம் பார்க்க போகிறோம். விசுவாசம் நமக்கு இருக்கிறதா இல்லையா, தேவன் நமக்கு முன்பாக செல்லுகின்றாரா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக. Through 4 points we are going to identify whether we have a faith, whether the Lord goes in front of us or not. ஏனென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில திட்டம் என்ன? நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக The இருக்கிறது. will and the plan of God is that we need to be growing on a daily basis. நீங்கள் உயர வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையில திட்டம். His plan is that you go to high places. இயேசு உலகத்திற்கு வந்ததற்கு நீங்கள் மறுபடியும் பாடுகளுக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் போக வேண்டும் என்பதற்காகவல்ல, உங்களுடைய வாழ்க்கை வளர வேண்டும் என்பதற்காக. Jesus came to the world so that you do not go suffer the same suffering, but for you to be growing in Christ. போன முறை நான் இங்க செய்தி எடுக்கும்போது யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? பல மாதங்களுக்கு முன்பாக ஏதாவது ஞாபகம் இருக்குதா? Do anyone remember so many months ago my last sermon that I took here? உபவாச கூட்டத்துல In the fasting and prayer. விசுவாசம், Faith. விசுவாசத்தின் பல நிலைகளை குறித்து நாம் பார்த்தோம். We saw several levels or several stages of faith. விசுவாசத்தில் முதலாம் வகுப்பு விசுவாசம், There's a first grade faith, 5ஆம் வகுப்பு விசுவாசம், 5th grade faith, 10ஆம் வகுப்பு விசுவாசம் என்று பார்த்தோம். 10th grade faith we saw. 1ஆம் வகுப்பு விசுவாசத்தை போல் நாம் விசுவாசித்தால் நமக்கு 1ஆம் அளவுக்கான ஆசீர்வாதம் மாத்திரம் தான் கிடைக்கும். And if you have faith like a first grader, then you will receive blessings like a first grade child as well. 5ஆம் வகுப்புக்கு தக்கதான விசுவாசம் நம்மளுக்கு இருந்தால் 5வது வகுப்புக்கு தக்கதான ஆசீர்வாதம் மாத்திரம் தான் கிடைக்கும். And if you have faith as a 5th grader, then you will receive blessings according to a 5th grader. தேவன் சொல்கிறார், நீங்கள் மேலானவைகளை மாத்திரம் நோக்குங்கள், சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். And the scriptures, the Lord says that you think of higher things alone. அப்ப முதலாவது தேவன் என்ன பண்ணுகிறார்? நமக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி போடுகின்றார். And the one who goes before us breaks open the ways for us. அது முதலாவது நிலை. That's the first stage. அதுக்கப்புறம் கோணலான பாதைகளை நேராக மாற்றுகின்றார். And then he makes the crooked roads straight, crooked paths right. அதுக்கு அடுத்த நிலை. That's the next stage. அதுக்கப்புறம் கரடான பாதைகளை செவ்வையாக மாற்றுகின்றார். And all the narrow roads and everything, then he makes them perfect roads. அதுக்கு அடுத்த நிலை. That's the stage after that. அதுக்கப்புறம் புல்லுள்ள வழிகளில் நடத்துகின்றார். And then he makes you walk in the green pastures. அதுக்கு அடுத்த நிலை. That's the 4th stage. இப்போ நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பது நமக்கு தான் தெரியும். Only we know at what stage we are. நாம் முன்னாக நோக்க இருக்க வேண்டும். We need to think of the ones that are in front of us. நாம் என்னை தேவன் புல்லுள்ள இடங்களில் நடத்துவார் என்று விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களை கண்டிப்பாக புல்லுள்ள இடங்களில் நடத்துவார். When we believe that Lord will lead us to green pastures, then he will definitely lead us to green pastures. நடுப்பகல் சூரியன் போல நீதிமான் வாழ்க்கையை பிரகாசிக்கும் என்று பார்க்கின்றோம். And the life of a righteous will shine like the afternoon sun. பலத்தின் மேல் பலன், விசுவாசத்தின் மேல் விசுவாசம், ஐஸ்வரியத்தின் மேல் ஐஸ்வரியம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். In the words we read that strength over strength, faith over faith, riches over riches we read. அது ஏன் நேற்று நீங்கள் இருந்தது போல இன்றைக்கு இருக்கக்கூடாது, இன்று இருக்கிறது போல நாளைக்கு இருக்கக்கூடாது? And the reason for that is you should not be like how you were yesterday.
நேற்று ஒரு நிலையில் உங்களுடைய சுகம் இருக்கும் என்றால் இன்றைக்கு அதைவிட சுகமாக இருந்திருக்க வேண்டும், நாளைக்கு அதைவிட நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும். And if you were in a particular healing stage yesterday, today it should be more than what it was yesterday, and tomorrow it should be more than what is today. நேற்று உங்களுடைய ஐஸ்வர்யத்தில் குறைவு இருக்கும் என்றால் இன்றைக்கு அதைவிட அதிகமாக இருக்க வேண்டும், நாளைக்கு அதைவிட அதிகமாக இருக்க வேண்டும். And if your finances, if you look at that, if it was less yesterday, it should be more today. Tomorrow it should be even more than what it was today. சமாதானத்தில் நேற்று குறைவு இருக்கும் என்றால் இன்றைக்கு அதைவிட உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்க வேண்டும், நாளைக்கு அதைவிட அதிகமாக இருக்க வேண்டும். And peace, if there was any shortcomings yesterday, today should be more peace, and tomorrow it should be more than what you have today. அதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நோக்கமாக இருக்கின்றது. That is the will and plan of God for your life. வேதத்துல சொல்றது பலத்திற்கு நாட்களுக்கு தக்கதான பலம் என்று சொல்லுகின்றது. And in scriptures it says strength according to your days. நீங்கள் வயது ஆக ஆக நாம் உலக ரீதியாக பார்க்கும் பொழுது நம் பலம் குன்றும் என்று தான் பார்க்கின்றோம். And if you see in the worldly way, the days as the years go by, your strength will decrease. ஆனால் வேத வசனம் என்ன சொல்கின்றது? நாட்களுக்கு தக்கதான பலம் என்று வேதத்துல சொல்கிறது. But what does the scripture say? You will have strength according to the number of days. நம்முடைய நாட்கள் அதிகரிக்க நம் பலம் அதிகரிக்கும் என்று பார்க்கலாம். The more we live, the more strength we will have according to scripture. ஆனால் ஏன் நம்முடைய பலம் குன்றுகின்றது உலகத்தை போல? But then why is our strength decreasing like the worldly people? காரணம் என்ன? நம் வேதத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்குது என்பதை நாம் அறியாது இருக்கின்றோம். And the reason for that is we do not even understand that there's a word like that in the scriptures. அப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்காமல் இருக்கின்றோம். We are not listening to sermons of that nature. அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது தான் விசுவாசம் வரும். விசுவாசம் வரும் பொழுது தான் நாம் அதை பார்க்கக்கூடியவர்களாக மாறுகின்றோம். And when you listen to sermons of that nature, that's when your faith increases, and only when your faith increases we could see that. ஓகே, நாலு முக்கியமான பாயிண்ட் நாம் விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள போகின்றோம். There are 4 points where how we are identifying faith. ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகின்றார்கள். And people are dying because of their ignorance. நாம் அதை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் சங்காரத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகின்றோம். And when we understand it, we are being released from our death. முதலாவது First point. எபிரேயர் 3:19 வாசிக்கலாமா? Hebrews 3:19. ஆகையால் அவர்கள் அவிசுவாசத்தினாலே அவருடைய ஓய்வில் பிரவேசிக்க முடியாதவர்களாய் இருந்தார்கள். ஆகையால் அவர்கள் அவிசுவாசத்தினாலே அவருடைய ஓய்வில் பிரவேசிக்க முடியாதிருந்தார்கள். யாரால பிரவேசிக்க முடியல? So we see that they were not able to enter because of the unbelief. Who were not able to enter? இஸ்ரவேல் ஜனங்களால அந்த கானான் தேசத்தில் நுழைய முடியவில்லை. காரணம் என்ன? அவருடைய அவிசுவாசம். The Israelites could not enter into the Canaan because of their unbelief. எபிரேயர் 4:3 அவள் வரிசையை வாசிச்சலாமா? எபிரேயர் 4:3. And Hebrews 4:3 says, நாம் விசுவாசித்தவர்களோ அவருடைய ஓய்வில் பிரவேசிக்கிறோம். நாம் விசுவாசித்தவர்களோ அவருடைய ஓய்வில் பிரவேசிக்கின்றோம். And 4:3 in Hebrew says, those now we have believed enter the rest. அப்ப இதுல இரண்டு வார்த்தைகள் வருது. ஒன்னு விசுவாசம், இன்னொன்று ஓய்வு. There are 2 words. One is faith, the other one is rest. விசுவாசம், faith, ஓய்வு, rest. நீங்கள் ஓய்ந்திருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு விசுவாசம் இருக்கின்றது அர்த்தம். Understand, if you are only resting, that's when we have faith. நீங்கள் இளைப்பாறுதல் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் விசுவாசிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். Only when we have rest, there is faith in you. இளைப்பாறுதல் என்றால் கானானுடைய வாழ்க்கையை குறிக்கும். இளைப்பாறுதல் என்றால் உண்மையாக மனநிலையில் நாம் இளைப்பாறுதல் இருக்கின்றோமா இல்லையா என்பதை குறிக்கும். And rest means reflects the actual scenario of Canaan. அப்ப எப்படி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இல்லையா என்பதை கண்டுகொள்வது? So how do we identify that you have faith or not? நம்முடைய மனம் இளைப்பாறுதல் இருக்கின்றதா இல்லையா என்பதை வைத்து. Only if our heart is calm or relaxed. நீங்கள் பதட்டத்தில் இருக்கின்றீர்கள் என்றால் இதை இளைப்பாறுதல் இல்லை என்று அர்த்தம். If you are stressed, then you cannot be relaxed. நீங்கள் பதட்டத்தில் இருக்கின்றீர்கள் என்றால் நான் ஏதாவது செய்ததால் தான் இந்த பிரச்சனைகள் மாறும் என்கின்ற நிலையில் இருப்பதுதான். And the meaning of stress means that you want to do something so that this problem could go away. நாம் தேவனுடைய பலத்தை நம்பும் பொழுது நம் மனம் இளைப்பாறுதல் இருக்கின்றது. But when you believe in the faith of the Lord, then our heart would be relaxed. திடீர்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் பொழுது நாம் எவ்வாறு நாம் அதை மேற்கொள்கின்றோம்? Suddenly if there's a problem in our life, how do we overcome that? நம்முடைய மனம் பதறுகிறதா அல்லது இளைப்பாறுதல் இருக்கின்றதா? Is our heart bothered about it or is it relaxed? நாளைக்கு என்னோட வேலை என்ன ஆகுமோ என்கின்ற கேள்வி இருக்கின்றதா அல்லது இளைப்பாறுதல் இருக்கின்றதா? Do you have a question in your heart whether what would happen to my job tomorrow, or do you have peace about it? என்னுடைய வியாதி குணமாகுமா என்கின்ற கேள்விக்குறி இருக்கின்றதா அல்லது மனதில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கின்றதா? Or do you have a question in your mind that will my sickness be healed, or do you feel relaxed about it? என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்கின்ற கேள்வி இருக்கின்றதா அல்லது நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் என்கின்ற ஒரு என்று இருக்கின்றதா? Or do you think that would my shortcomings be fulfilled, or do you have relaxed state of mind? அப்ப முதலாவது என்ன?
What is the first? இளைப்பாறுதல் தான் நான் விசுவாசத்தில் இருக்கின்றேனா இல்லையா என்பதை நிரூபிக்கும். And if you are at rest, then that means whether you have faith or not. வேதத்தில் பார்க்கிறோம் நோவா கிருபையை கண்டான் என்று இருக்கின்றது. In scriptures we see Noah found grace. நோவா என்றால் எபிரேய வார்த்தையில் அர்த்தம் இளைப்பாறுதல் என்ற அர்த்தம். The meaning of Noah in Hebrew is that it's rest. இளைப்பாறுதல் கிருபையை கண்டது. And the rest found grace. கிருபை என்கின்ற ஒரு வார்த்தையிலேயே ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை எல்லாமே அடங்கும். And in one word grace, whether it contains about riches or being healed from sickness, various things are consisted of that one word. அப்ப இளைப்பாறுதல் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கண்டது. And in having rest in your life found redemption. இளைப்பாறுதல் உங்களுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை காண வைக்கும். And in finding rest will make you find riches in your life. இளைப்பாறுதல் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை காண வைக்கும். And finding rest will make you find joy in your life. இளைப்பாறுதல் உங்களுடைய வியாதிகளை மாற்றும். And having rest will heal your sicknesses. இளைப்பாறுதல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். Having rest will completely change your life. காரணம் என்ன? நான் என்னுடைய பலத்தை நம்பவில்லை, நான் தேவனுடைய பலத்தை நம்புகின்றேன். The reason for that is I do not believe in my strength, but I believe in the strength of the Lord. நாம் இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு முன்பாக செல்லுகின்றார் என்று அர்த்தம். And if you are at rest, that means God is going before us. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கூறினார். All those who are weary and heavily burdened, come unto me, I will give you rest, Jesus says. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று தேவன் கூறுகின்றார். And Lord also says you will sit still and I will fight for you. நீங்கள் சும்மா இருக்காவிட்டால் தேவன் எப்படி உங்களுக்காக யுத்தம் செய்வது? And if you do not sit still, then how can the Lord fight for you? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கின்றோம். We see that and understand that I am God. நீங்கள் அமர்ந்து இருக்காவிட்டால் தேவனுடைய பலத்தை எவ்வாறு அறிந்து கொள்வது? And if you do not sit still, then how would you understand the strength of the Lord? அப்ப முதலாவது என்ன? What is the first point? நாம் இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். We need to be at rest. விசுவாசம் என்பது இளைப்பாறுதலில் தொடர்புடையது. And having faith means it's connected to having rest. திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்முடைய மனம் என்ன சொல்லுகின்றது? எல்லாம் நன்றாக மாறிவிடும் என்று சொல்லுகின்றதா அல்லது பதட்டம் அடைகின்றதா? Suddenly if there's a change in your circumstances, what does your heart say? Is it feeling stressed or having anxiety, or would you say that don't worry about anything, it'll be fine? திடீர்னு ஒரு கஷ்டம் வரும்பொழுது உங்க மனம் பதறுகின்றதா அல்லது all is well, தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகின்றோமா? And if suddenly if there is a stress in your life or something changes in your life, is your heart saying all is well, or is it saying that what I am going to do? எல்லாம் நன்மையாகவே முடியும், நன்மையாகவே மாறும் என்கின்ற இருக்கின்றதா? Or is it that everything will be turned into blessings and goodness? அதுதான் இளைப்பாறுதல். That is called rest. இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலாக இருக்கின்றார். And even Jesus is our rest in our life. இயேசுவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இளைப்பாறுதலாக இருப்பார். And even Jesus is the rest in your life too. உங்களை இளைப்பாற செய்து உங்களை அந்த கானானில் பிரவேசிக்க வைப்பார். And he will make you rest and enter into Canaan. உங்களை இளைப்பாற செய்து உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். And he will make you rest and meet your needs. உங்களை இளைப்பாற செய்து அங்க வியாதியிலிருந்து விடுதலையை தருவார். And he will make you rest and heal you from your sickness. அப்ப முதலாவது என்னது? What is the first point that you need? எது விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும்? How can you identify faith? இளைப்பாறுதல். Having rest. இளைப்பாறுதல் தான் தேவன் உங்களுக்கு முன்பாக செல்கின்றார் என்று அர்த்தம். And if you are having rest, that means God is going before you. ஓகே, இரண்டாவது பார்த்தறலாம். Let us see the second point. 2 கொரிந்தியர் 4:13. 2 Corinthians 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். It is written, I believe, therefore I have spoken. விசுவாசித்தேன், I believe, ஆகையால் பேசினேன். therefore I have spoken. இப்ப இரண்டு வார்த்தைகள் மறுபடியும் வருகின்றது. There are two words that are coming again. என்னென்ன வார்த்தைகள்? What are the words? விசுவாசித்தேன், I believe, பேசுதல். spoke. அப்ப விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? Those who have faith, what would they do? பேசுவார்கள். They will speak. விசுவாசிக்கிறவர்கள் பேசுகின்றவர்களாக இருப்பார்கள். Those who have faith will be people who speak. எத்தகைய வார்த்தைகளை பேசுவார்கள்? What type of words would they use? இருளை பார்க்கும் பொழுது இருள் என்று பேசுகிறவர்கள் அல்ல, இருளை பார்க்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பேசுகின்றவர்கள். Those who see darkness, let them not speak. They do not speak saying it's darkness, but they see the darkness and say, let there be light. வறுமையை பார்த்தால் வறுமை என்று பேசுகிறவர்கள் அல்ல, ஐஸ்வர்யம் என்று பேசுகின்றவர்கள். When they look at poverty, they do not say that it's poverty, but they say that it is the riches of God. வாழ்க்கை முழுவதும் பாடுகள் இருக்கும் பொழுது
பாடுகளை குறித்து பேசுகிறவர்கள் அல்ல, பாடுகளுக்கு எதிர்த்து பேசுகின்றவர்கள். And those who are suffering right throughout their life, they do not speak about suffering, but they speak against it. வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் இருக்கும் பொழுது கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை பேசுகின்றவர்கள். And those who have difficulty throughout their life, they speak against it. நாம் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து பேசுகின்றோமா அல்லது பிரச்சனைகளை எதிர்த்து பேசுகின்றோமா? Are we speaking about our problem, or are we speaking against our problem? நாம் நண்பர்களுக்கு அதிகமாக பேசுகிறது உண்டு. We used to speak to our friends a lot. நீங்கள் உங்களுடைய தொலைபேசியில் நண்பர்களிடம் பேசும்போது எதை பேசுவீர்கள்? When you speak to your friend on the phone, what do you speak? உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசுகின்றீர்களா? Are you speaking about your problems, அல்லது பிரச்சனைகளுக்கு எதிர்த்து பேசுகின்றீர்களா? or against your problems? என் வாழ்க்கை மாறும் என்று சொல்கின்றீர்களா? Are you saying that my life will change? அல்லது என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்கின்றீர்களா? Or are you saying, why is it happening in my life? நாம் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதத்தில் The வாசிக்கிறோம். scripture says, if you stand against the enemy, he will flee from you. நீங்க எதிர்த்து நின்னா நாம் உண்மையாகவே எதிர்த்து நிற்கிறோமா? Are we really standing against the enemy? அநேக நேரத்தில் நாம் எதிர்த்து நிற்பதில்லையே. Many of us do not even attempt to stand against. சத்துருவை குறித்து தானே மற்றவர்களிடத்தில் பேசுகின்றோம். We are speaking about the enemy to the others. சத்துருவை எதிர்த்து பேசவில்லையே. We don't speak against the enemy. நாம் வேதத்தில் ஒரு சம்பவம் பார்க்கின்றோம். We are seeing an incident from the Bible. இயேசுவும் சீஷர்களும் படகில் செல்லுகின்றார்கள். Jesus and his disciples are going in a boat. அது இருள் அங்கே இருந்தது. There was darkness. விடியற் காலையில் மிகவும் இருளாக இருக்கும். And even in the early morning it was so dark. அங்கே மிகப்பெரிய புயல் அடித்தது. There was a big storm. நம்முடைய வாழ்க்கையும் சில நேரத்தில் எப்படி இருக்கலாம்? Even our lives will be like that sometimes. இருளான சூழ்நிலை, The darkness surrounding us. புயல் நம்மை அமிழ்த்துவது போல தோணலாம். We can see that we are sinking in the storm. எங்கே செல்லுகின்றோமோ என்கின்ற கேள்விக்குறி நம்முடைய வாழ்க்கையில் We இருக்கின்றோம். might have a question mark as to where is my life heading to. நாளை தினம் நான் என்ன செய்வது என்கின்ற கேள்விக்குறி We இருக்கலாம். might have a question, what am I going to do tomorrow? அங்க படகில் யார் இருந்தது? Who was in that boat? சீஷர்களும் இயேசுவும் இருந்தாங்க. Jesus and his disciples. இயேசு என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? What was Jesus doing? இளைப்பாறுதல் நித்திரையில இருந்தாங்க. He was sleeping. காரணம் என்ன? இயேசுவுக்கு தெரியும் பிரச்சனைகளை எதிர்ப்பது எப்படி என்று. The reason for that is Jesus knew how to be against those problems. பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு கீழே தான் என்கின்ற இளைப்பாறுதல் அவருக்கு இருந்தது. He had the rest thinking that all these problems are beneath me. ஆனால் இயேசுவின் சாயலால், தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்ட சீஷர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. But those disciples who were created in the image of God did not have that faith. பிரச்சனைகள் வந்த உடனே இயேசுவை போய் எழுப்புறாங்க. When they had problem, immediately they went and woke Jesus up. அந்த புயல் வந்த உடனே இயேசுவை எழுப்புறாங்க. And when the storm came, they woke Jesus up. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே நான் டக்குனு போய் இயேசுவை எழுப்புறோம். And even in our life, when we have a storm, we immediately wake Jesus up. துன்பம் வந்த உடனே டக்குனு இயேசுவை போய் எழுப்புறோம். When we have sudden problem, then we immediately wake Jesus up. அங்க பார்க்கிறோம் இயேசு அவங்க மேல் கோபம் கொண்டார் என்று பார்க்கலாம். And we see that Jesus was annoyed at them. பிரச்சனை வந்தா இயேசுவை தான் எழுப்பணும். அதுக்கு இயேசு எதுக்கு கோபம் கொள்றாங்க? If there's a problem, they will wake Jesus up. So why would Jesus be slightly annoyed? நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வந்தா இயேசுவை தான் எழுப்பணும். அப்பயும் இயேசு கோபப்படுறாங்க. And in our life, if we have problem, we should wake Jesus up. Why is he getting slightly annoyed? அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சம்பவத்திற்கு முன்பு என்ன நடந்தது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And if you to understand that, we need to understand what exactly happened right before that. அந்த படகில் இயேசுவும் சீஷர்களும் ஏறுவதற்கு முன்பாக சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கின்றார்கள். And before Jesus and the disciples got into the boat, the disciples are asking Jesus. நாங்கள் எங்களுடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். They are asking Jesus, if our faith is increased, what we should be doing. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் இந்த மலையை பார்த்து பேசினால் அது நகரும் என்று கூறினார். Jesus says as reply to them, if you look at this mountain and speak to them, it will move away. அதுதான் அவர்களுடைய பாடசாலையாக இருந்தது. That was their school of learning. இப்போதான் ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். என்ன பண்ண வேண்டும்? And now only a teacher actually taught the children. மலை போன்ற சூழ்நிலைகள் வந்தா என்ன பண்ண வேண்டும் என்று அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். Whatever your circumstances were like mountains, what you should do, he just taught them. மலையை பார்த்து பேச வேண்டும், மலையை குறித்து பேசக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தார். He taught them that you should look at the mountain and speak, but not about the mountain. இப்ப பரீட்சை நேரம் வருகின்றது. Now is the exam time. நாமும் ஆசிரியரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். We also learning from a teacher. அதன் பிறகு நமக்கும் பரீட்சை வருகின்றது. Then we have an exam thereafter. அதே போல சீஷர்களுக்கும் பரீட்சை வந்தது. Exactly like that, the disciples also had a test.
கற்றுக் கொடுத்தது போல மலை போன்ற சூழ்நிலை அவர்களுக்கு எதிராக வந்தது. As they were taught, there were circumstances that were like a mountain against them. நம்முடைய வாழ்க்கையிலும் பரீட்சை என்கின்ற சூழ்நிலை வரும்பொழுது மலை போன்ற சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரலாம். Even in our lives, when we about to sit for an exam or as an exam, situations might be like a mountain. நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? In what stage are we? அந்த சீஷர்கள் பதறினார்கள். The disciples were worried and scared. அவர்கள் இயேசுவை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. And they were complaining about Jesus. ஏன் கூட ஏன் நாங்க கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியவில்லையா என்று இயேசுவை எழுப்பினார்கள். And they woke Jesus up saying, do you not even see that we are suffering here? நாங்கள் துன்பப்படுகிறது உங்களுக்கு தெரியவில்லையா என்று இயேசுவை எழுப்பினார்கள். And they woke Jesus up saying that, can't you not even see that we are suffering here? இயேசுவை குறை கூறினார்கள். And they were complaining about Jesus. நம்முடைய அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும் பொழுது இயேசு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடுகள் என்று இயேசுவை எழுப்புகின்றோம். And even in our lives when we have so much suffering, then we wake Jesus up saying, why am I being allowed to suffer so much? ஏன் வாழ்க்கையில எதுக்கு இவ்வளவு கஷ்டம் என்று இயேசுவை எழுப்புகின்றோம். Why am I having so much difficulty in my life? And we wake Jesus up. ஆனால் உண்மையாக அந்த சீஷர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? And what should the disciples have exactly done there? பிரச்சனைகளுக்கு எதிர்த்து பேசி இருந்திருக்க They should வேண்டும். have spoken against the problems. மலையை குறித்து பேசாமல் மலைக்கு எதிர்த்து பேசி இருக்க They வேண்டும். should not be speaking about the mountain, but they should have spoken against it. அப்ப இந்த இரண்டாவது விஷயம் என்ன? விசுவாசம் இருக்குதா இல்லையாங்கிறதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? And the second way, that how can you identify faith? நீங்கள் பேசுவதை வைத்து கண்டுபிடித்து விடலாம். You can identify it by the way you speak. நீங்கள் சத்துருவுக்கு எதிர்த்து பேசுகின்றீர்களா அல்லது சத்துருவை குறித்து மற்றவர்களிடத்தில் பேசுகின்றீர்களா? Are you speaking against the enemy or are you speaking about the enemy? ஓகே, மூன்றாவது விஷயத்துல போயிடலாமா? Shall we go to the third point? கலாத்தியர் 3வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாமா? Shall we read Galatians 3:12? நியாயப்பிரமாணம் விசுவாசத்தின் மேல் அமையவில்லை, மாறாக இவைகளை செய்கிறவன் அவைகளாலே வாழுவான் என்று அது சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியது அல்ல. Galatians 3:12. The law is not based on faith. இந்த நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியது அல்ல. The law is not based on faith. இதுல ரெண்டு விஷயம் வருது, நியாயப்பிரமாணம் விசுவாசம். There's two things, law and faith. ஓகே, முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? What did we see first? தேவன் முன்பாக செல்கின்றாரா இல்லையா என்பதை நம்ம எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? How would we find that Lord is going before us or not? இளைப்பாறுதல். Having rest. இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். If you have rest, then you could understand it. இரண்டாவது என்னது? What was the second thing? பேசுவது. How we speak. நாம் எவ்வாறு சூழ்நிலைகளுக்கு எதிராக பேசுகின்றோம் என்பதை வைத்து உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். How we speak against the situations, the way we understand whether we have faith or not. இப்போ மூன்றாவது என்னது? What is the third thing? நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியதல்ல. Law is not for faith. அப்ப இதோட அர்த்தம் என்ன? What is the meaning of this? நியாயப்பிரமாணம் என்றாலே சாபம் என்று வேதத்துல பார்க்கலாம். And in the scripture we see the moment we mention the word law, it's a curse. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம், நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வரும் என்று பார்க்கலாம். And in 2 Corinthians chapter 3 we see that law brings you death. நியாயப்பிரமாணம் கொல்லும் என்று பார்க்கலாம். And we said that the law will kill you. மரணத்தின் கூர்பாவம், பாவத்தின் பலம் நியாயப்பிரமாணம். அதாவது மரணத்தோட முக்கியமான காரணமே நியாயப்பிரமாணம் என்று பார்க்கலாம். And we see that the actual reason of death is the law. அப்போ நியாயப்பிரமாணம் என்றால் சாபம் தான் நியாயப்பிரமாணம். And curse means law. அப்ப நீங்கள் சாபத்தை கேட்கின்றீர்களா அல்லது ஆசீர்வாதத்தை கேட்கின்றீர்களா? Or are you requesting or seeking curse, or are you seeking blessings? சாபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் விசுவாசத்தில் இருக்கின்றார்கள், ஆனால் சாபத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசத்தில் இருக்கவில்லை. ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே விசுவாசத்தில் இருக்கின்றார்கள். And those who ask for the curse are not in faith, and those who ask for blessings are actually in faith. நீங்கள் ஆசீர்வாதத்தை பேசுவீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் சாபத்தை பேசும்பொழுது விசுவாசத்தில் இல்லை என்ற அர்த்தம். And if you speak about blessing, then you're in faith, and if you speak about curse, then you're not in faith. அப்ப நீங்க கேட்கலாம், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, வாழ்க்கையினா கஷ்டம் இருக்கும், தேவன் புறமுதுகை மாத்திரம் தான் காண்பிப்பார் என்று இருக்கின்றதே அப்படின்னு கேட்கலாம். So you might then think that, well, there are so many sufferings in the world, then why is God not reacting to it? தேவன் சிட்சிக்கின்றார் என்று தானே இருக்கின்றது, தேவன் கோபாக்கினி தேவன் தானே இருக்கின்றது, அப்பொழுது எப்படி நான் நன்மையானதை மாத்திரம் பேசுவது என்று கேட்கலாம். And we can also talk about, is the God who makes us sort of test us and sends us through situations, and why is that, we may ask.
இதற்கு தான் நாம் வேதத்தை தெளிவாக வாசிக்க வேண்டும். This is why we need to read the Bible very clearly. வேதம் சொல்லுகின்றது நாம் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம். And we say, the scripture clearly says that we are a chosen generation called to inform about blessings. அதனால எப்பொழுதுமே நீங்க ஆசீர்வாதத்தை மட்டும் தான் பேசுறீங்க. தேவன் கோபாக்கினின் தேவன் பேச மாட்டேன்றீங்க. கஷ்டம் வரும் துன்பம் வரும் என்று பேச மாட்டேன்றீங்க. எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை மட்டும் தானே பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வி வரும் அனைவருக்கும். Then we will have a question that we always speak about blessing. We don't speak about the curses. The God is an angry God. Why? ஏனென்றால் ஆசீர்வாதம் தான் விசுவாசத்துக்கு தொடர்புடையது. Because only blessing is compared to faith. சாபம் அவிசுவாசத்துக்கு தொடர்புடையது. So curse is compared to unfaithfulness. நாம் இயேசு மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது தேவன் சொல்கின்றார், நான் உங்கள் மேல் கோபமாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சொல்கின்றார், நான் இனி உங்கள் மேல் கோபம் கொள்வதில்லை என்று என் மேல் ஆணையிட்டேன் என்று தேவன் சொல்கின்றார். And Jesus says, before Jesus was born, died and resurrected, he says, I am angry about you. But after Jesus was resurrected, he says, I am not going to get angry over you. இயேசு சிலுவை மரணத்துக்கு முன்பாக தேவன் என்ன சொல்கின்றார்? உன்னுடைய பாவத்தை 3வது மற்றும் 4வது தலைமுறை வரை நான் தொடுவேன் என்று சொல்கின்றார். ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு உன்னுடைய பாவத்தை நீ நான் நினைவு கூறுவதில்லை என்று இயேசு கூறுகின்றார். And before Jesus was crucified on the cross, he says, I will remember your sin for the 3rd, 4th generation. But after Jesus was crucified, he says, I will not think of your sin. இயேசு மரிப்பதற்கு முன்பாக உபத்திரவம் என்பது இயல்பு என்று பார்க்கலாம். ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு இயேசு சொல்கின்றார், நான் உங்களுடைய வியாதிகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் என்னுடைய மேலே சுமந்தேன், ஆதலால் நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தேவன் சொல்லுகின்றார். And because before Jesus suffered death, he said that suffering is usual. But after Jesus was crucified on the cross, they said, you will not see any sufferings. உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று யோவான் எழுதுவதை பார்க்கலாம். And we see that Apostle John writing about that there is troubles in the world for you. அந்த கான்டெக்ஸ்ட் அந்த சூழ்நிலையும் பார்க்கும் பொழுது யோவான் எழுதும்போது இயேசு இன்னும் மரித்து உயிர்க்கவில்லை. And when John was writing about this, Jesus was not resurrected at that time. அதே யோவான் 1 யோவான்ல எழுதுறாங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று எழுதுகின்றார். And the same John, in 1 John, he writes, those who are born of God will conquer the world. அங்கே உலகத்தில் ஜெயிக்காத யோவானை எழுத்தை பார்க்கின்றோம். And in there we see that you will not conquer the world by John. இங்கே உலகத்தை ஜெயிக்கின்ற யோவான். And here the one John who conquers the world. உலகத்தை ஜெயிக்காத யோவானுக்கு தான் உபத்திரவம் இருக்கின்றது. And the John who does not conquer the world will have sufferings. இயேசு மரிப்பதற்கு முன்பாக என்ன சொல்றாங்க? நான் மட்டும் தான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்க யாரும் ஜெயிக்கல. காரணம் என்ன? The reason Jesus before he died said, I conquered the world, you haven't conquered it. The reason for that is, காரணம் என்ன? நான் இன்னும் மரித்து உயிர்த்தெழவில்லை. நான் மரித்து உயிர்த்தெழும் பொழுதுதான் உங்களுடைய பாரங்கள் ஏன் மேலே வரும். இன்னும் அந்த நான் இன்னும் ஏற்கவில்லை என்று தான் தேவன் சொல்லுகின்றார். And Jesus saying that when I die and resurrect, that's when your sufferings would come on to me. I have not been resurrected yet, he says. அதனால் நீங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? நான் சிலுவையிலே போய் எனக்கு உரித்ததான அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகின்றேன். And because when you have problem, do not be stressed, because the reason for that is I'm going to go to the cross and the blessing that I have, I'm going to give it to you. இப்பொழுது நான் உலகத்தை ஜெயித்தவனாக இருக்கின்றேன். நான் சிலுவையில் போகும் பொழுது உங்களுடைய தோல்வி எனக்கு வரும், என்னுடைய ஜெயம் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். Now I have conquered the world, so when I go to the cross, your defeat will come to you, but my victory will be passed on to you, he says. அதன் பிறகுதான் தேவன் சொல்லுகின்றார், நீங்கள் யோவான் எழுதுகின்றார், இனி உபத்திரம் இல்லை என்று நாம் பார்க்கலாம். And that's when John writes and says there's no more sufferings. காரணம் என்ன? தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். And the reason for that is those who are born of God will conquer the world. அன்று தேவன் ஜெயித்தவராக இருந்தார். That day Jesus was conqueror. இயேசுவுக்கு வியாதி இல்லை. There was no disease on him. இயேசுவுக்கு வறுமை இல்லை. There was no poverty on him. இயேசு பிறந்த உடனே அங்கே செழிப்பு வந்து விட்டது. The moment Jesus was born, he received prosperity. இயேசு சிலுவைக்கு போகிறது வரைக்கும் அங்க கஷ்டமோ பாடுகளோ இயேசுவுக்கு இல்லை. Until he went into the cross, he did not have any kind of sufferings. அதை குறித்து தான் இயேசு சொல்லுகின்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகின்றார். And that's why Jesus is saying, I conquered the world. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த அப்புறம் யோவான் எழுதுகின்றார், தேவனால் பிறந்தது எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும் என்று எழுதுகின்றார். And after Jesus was resurrected, John is writing, said those who are born of God will conquer the world. நீங்கள் எல்லாரும் தேவனால் பிறந்தவர்கள். You all are born of God. நீங்கள் எல்லாரும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். You all conquered the world. நீங்கள் எல்லாரும் வியாதியை ஜெயிப்பீர்கள். You all conquered the sickness. நீங்கள் எல்லாரும்
கஷ்டங்களை ஜெயிப்பீர்கள். You all conquer the suffering. நீங்கள் எல்லாரும் வறுமையை ஜெயிப்பீர்கள். You all conquer the poverty. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். You are born to conquer. காரணம் என்ன? நம்முடைய தோல்வியை இயேசு சிலுவையில் The ஏற்றுக்கொண்டது. reason for that is our defeat. Jesus accepted it on the cross. அப்போ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? What did we see first? விசுவாசம் இருக்குதா இல்லையாங்கிறத எதை வச்சு பார்த்தோம்? How do we identify faith? இளைப்பாறுதல் இருக்கின்றதுன்னா நாம் தேவனை முன்பாக அனுப்புகின்றோம் என்று பார்த்தோம். இரண்டாவது என்ன பார்த்தோம்? And first we saw that if you have rest, we send before God. Second thing is பேசுவது, speaking. எதிர்த்து பேசுவது. Speaking against it. மூன்றாவது என்ன பார்த்தோம்? What do we see? 3. ஆசீர்வாத வசனங்களை நாம் கேட்பது. The listening to the word of blessings. ஆசீர்வாத வசனத்தை கேட்பது, ஆசீர்வாத வசனத்தை நாம் பேசுவது. Listening to the word of blessing and speaking the words of blessing. இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். I have created these people for me and they will always praise me about it. இவர்கள் என்னுடைய பாடுகளை சொல்லி வருவார்கள்னா இருக்குது. It doesn't say that they will speak of my suffering. இவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வருவார்கள்னா இருக்குது. It doesn't say that he will speak of their sufferings. இவர்கள் உங்களை நீங்க துன்பப்பட போறீர்கள் என்று சொல்லறதா இருக்குது. And does it say that you are going to go through issues? இவர்கள் தேவனுடைய துதியை சொல்லி வருவார்கள். They will sing the praises of God. புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. And they are the chosen generation to speak about all the blessings. நம்ம யூடியூப்ல பார்க்கிறோம், अनेक செய்திகள் வருது. இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இல்லையா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? There are many sermons that we listen into YouTube. How do we understand and accept whether they are chosen or not? அவர்கள் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லுகின்றார்களா அல்லது புண்ணியங்களை சொல்லுகின்றார்களா? Are they saying that you have sufferings or are they saying that you have blessing? உபத்திரவம் உண்டு என்பது சாபம். And if you say that you have suffering, that's a curse. வியாதி என்பது சாபம். Disease is a curse. வாழ்க்கையில் எப்ப வேணாலும் கஷ்டம் வரும் என்பது சாபம். While you have sufferings or troubles in your life, you're saying that is a curse. நாம் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கின்றோமா அல்லது சாபத்தை அறிவிக்கின்றோமா? Are we telling the goodness and blessings of God or are we declaring curses? சில செய்தியில ரெண்டுமே சொல்லுவாங்க. தேவன் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவாங்க, சில சம்டைம் சாபமும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. Some sermons might say that both, that they say God is blessing and then you have curses. அதுதான் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒண்ணுல அனலா இருங்க அல்லது குளிரா இருங்க, வெதுவெதுப்பா இருக்கும் பொழுது நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று தேவதா. And that is why the verse says either be hot or cold, do not be lukewarm because I will vomit you, the verses say. அப்போ நாம் புண்ணியங்களை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும், புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So we need to be people who speak and proclaim blessings. அவர்களே இயேசுவை முன்பாக சென்று நாம் பின்னால வருகின்றவர்களாக இருக்கின்றோம். And that is those are the people who send Jesus before and they walk after. தேவன் உங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது உங்களுடைய தடைகள் முடியும். And if God goes before you, your barriers, your ways will be broken open. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். Your needs would be met. உங்களுடைய வறுமை ஐஸ்வர்யமாக மாறும். Your poverty will change into riches. அப்ப இளைப்பாறுதல், பேசுவது, நன்மையை மாத்திரம் தான் கேட்பது என்கின்ற மூன்று இது பார்த்தோம். We saw 3 points, which is taking rest, speaking and only speaking about goodness. ஆனால் இது எல்லாம் கனிகள். These are all fruits. கனிகள் வர வேண்டுமென்றால் நமக்கு வேர் என்று ஒன்று தேவைப்படுகின்றது. But if you need the fruits, then there should be a root. வாழ்க்கையை ஒரு செடிக்கு ஒப்பிட்டு தான் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். And we see the life is being compared to a plant. அநேக நேரத்தில் நம் கனியை மாத்திரம் தான் நோக்கி பார்க்கின்றோமே தவிர வேர் என்ன என்பதை நாம் அறியாதிருக்கின்றோம். Most of the time we look at all the fruits, we do not even understand what the roots are. நாம் வேரில் நாட்டப்படும் பொழுதுதான் கனி அதிகமாக வரும். When you are planted in the root, that's when we grow more fruits. நீங்கள் இன்னும் அதிகமாக இளைப்பாறுதல் பிரவேசிப்பீர்கள். You will enter into more rest. ஓகே, கடைசியாக நாலாவது விஷயத்தை பார்த்து முடித்து விடலாம். Let us see finally the fourth point and then finish this. இந்த நாலாவது விஷயம் அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன், பட் ஆனால் இதுதான் வேராக இருக்கின்றது. And I've said that the three things that I've said about now until now is the fruits, but what I'm going to say now is the root. இந்த வேர் இல்லை என்றால் எவ்வளவுதான் நீங்கள் கனியை குறித்ததான வசனத்தை கேட்டாலும் அது பிரயோஜனப்படாம போய்டும். And if you do not have the root, however much you listen about these fruits, then it's no point. நான் இதுவரைக்கும் 3 விஷயங்கள் சொன்னேன், இது மறந்தாலும் பரவாயில்ல, இந்த வேர் அதிகமாக தேவைப்படுகின்றது. I told you about 3 things. Even if you forget about that, it doesn't matter, but you should remember the fourth point, the root. ரோமர் 1:17 வாசிக்கலாமா? Shall we read Romans 1:17? Romans 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடியே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி
விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் For வெளிப்படுத்தப்படுகிறது. in the gospel a righteousness from God is revealed, a righteousness that is by faith from first to last, just as is written, the righteous shall live by faith. இங்கே ரெண்டு வார்த்தைகள் வருது பாருங்க. Here also there are two verses. விசுவாசத்தினாலே வரும் தேவநீதி. And the law, righteousness that come from God through faith. விசுவாசத்தினாலே வரும் தேவநீதி. The righteousness that come from God. ரெண்டு வார்த்தைகளுக்கு விசுவாசம் தேவநீதி. And they said the righteousness and faith. விசுவாசம் இருக்கின்றது என்றால் நீங்கள் தேவநீதியை நம்புகிறவர்களாக இருக்கின்றீர்கள். And if you have faith, then you believe in righteousness. விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் சுயநீதியை கொண்டிருக்கின்றீர்கள். And if you do not have faith, then you believe in the self assessment, self law. நான் என்னுடைய பலத்தினால் தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகின்றேன், என்னுடைய நற்செயல்களினால் தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகின்றேன் என்று நீங்கள் உங்களுடைய நீதியை நீங்கள் காண்பிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். And if you show that I am being blessed by the good deeds that I have done, then there is no faith in you. That's what is revealed. நான் வளருவதற்கு காரணம் இயேசு மாத்திரமே என்று சொல்லும் பொழுது நாம் தேவ நீதியை சார்ந்திருக்கின்றோம். And we proclaim that the only reason that I am being exalted or growing is Jesus Christ, then we see the righteousness and in the faith. என்னுடைய வியாதிகள் மறையும் காரணம் என்ன? தேவனால் தான் என்னுடைய வியாதி மறையும் என்று சொல்லும் பொழுது நாம் தேவனை சார்ந்து கொண்டிருக்கின்றோம். And when we say that my sickness will be healed, the reason for that is only because of Jesus, then we are reliant on God. இப்போ நம்ம अनेक செய்திகளை கேட்கிறோம், தேவன் என்னை உயர்த்துவார் என்று கேட்கின்றோம். We listen to many sermons saying that God will exalt you. நீதிமானுடைய பாதை செழிப்பாக இருக்கும் என்று வாசிக்கின்றோம். We see the path of the righteous will always prosper. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வாசிக்கின்றோம். And we see that the righteous will always live in prosperity. நீதிமானுக்கு முன்பாக செல்கின்ற அந்த பாதைகள் எல்லாம் திறக்கப்படும் என்று வாசிக்கின்றோம். And we see that all the paths will be open in front of a righteous person. இப்ப சத்துரு வந்து நீங்கள் நீதிமான் இல்லை என்று சொல்லிவிட்டால் அந்த மீதி இருக்கிற வசனங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வது? And if the enemy comes and says you are not a righteous person, then how do we receive all the other blessings? சத்துரு வந்து நீங்கள் நீதிமான் இல்லை என்று சொன்னால் எப்படி உங்களுடைய பாதைகள் உடைவது? And if the enemy comes and says you are not a righteous person, then how would your barriers be broken? சத்துரு நீங்கள் நீதிமான் இல்லை என்று சொன்னால் நாளைக்கு உங்களுடைய தேவை எவ்வாறு சந்திக்கப்படும்? And if the enemy says that you are not righteous, how would your needs be met tomorrow? ஏனென்றால் வேதத்தில் நீதிமானுக்கு தான் பாதைகள் திறக்கப்படும், நீதிமானை தான் தேவன் ஆசீர்வதிப்பார், நீதிமானுக்கு தான் பனையை போல செழிப்பான் என்று இருக்கின்றது. And because in the scriptures only the righteous will be blessed, the righteous will receive prosperity, it says in the scriptures. அப்ப அந்த வேறாகிய நீதிமான் என்று இல்லை என்று ஆகிவிட்டால் எப்படி நாம் இந்த ஆசீர்வாதத்தை நம்புவது? And if you do not believe if you are not the root which is in righteousness, then how do you receive or believe these blessings? அதனால தான் அநேக நேரத்தில் நம்ம அதிக செய்திகளை கேட்டாலும் நம்முடைய வேர் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் ஊன்றி வளர முடியாததாக இருக்கின்றது. And that's when we might listen to many sermons and everything, and if you are not righteous, then you don't have the root for you to plant and grow. ரோமர் 5:19 வாசிச்சலாமா? கடைசி வசனம் 5:19, the last verse. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகின்றார்கள். For if by the trespasses of one man death reigned through that one man, and how much more will those who through the one man, how much more will those who receive God's abundant provision and grace? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் பாவிகள் ஆக்கப்படுகின்றோம். We became sinners because of the disobedience of one man. அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படி, அது யாருடைய கீழ்ப்படியாமை? Whose disobedience? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் தான் நாம் பாவிகளாக மாறுகின்றோம். Because of the disobedience of Adam, we became sinners. நம்முடைய கீழ்ப்படியாமையினால் நாம் பாவிகளாகவில்லை. We did not become sinners because of our disobedience. வேதத்தின் அடிப்படையில் ஆதாமின் கீழ்ப்படிதலினால் தான் நாம் பாவிகளாகின்றோம். And only according to the Bible and the scriptures, because of the disobedience of Adam, that's why we became sinners. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். Scripture says my mother conceived me in sin. அப்ப நம்ம வயிற்றில் இருக்கும் பொழுது நாம் பாவிகளாக தான் இருக்கின்றோம். And even we are in the mother's womb, we are sinners. அப்ப வயிற்றில் இருக்கும்போது நம்ம அப்படி என்ன தப்பு செய்தோம்? So what mistake did we do when we were in the mother's womb? ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் நாம் பாவிகளாக மாறினோம். We became sinners only because of the disobedience of Adam. அதே போல வசனம் சொல்லுகிறது ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே. And similarly the word says because of the obedience of one person. யாருடைய கீழ்ப்படிதலினாலே? Whose obedience? இயேசுவின் கீழ்ப்படிதலினாலே. Because of the obedience of Jesus, நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். we became righteous. இப்ப இயேசுவின் கீழ்ப்படிதல் நாம் நீதிமானாக போகும்போது
When we are righteous under the obedience of Jesus Christ, நாம் தைரியமாக இருக்கலாம். we can be bold. நான் நீதிமான் என்கின்ற ஒரு தைரியம் இருக்கலாம். We have the boldness and the faith, the belief that we are righteous. ஏனென்றால் என்னுடைய நீதி என்னை சார்ந்ததல்ல. Because my righteousness is not based on me. என்னுடைய நீதி இயேசுவை சார்ந்தது. Because my righteousness is based on Jesus. இயேசு சிலுவையில கீழ்ப்படிந்தாரா இல்லையா? Did Jesus be obedient unto the cross or not? இயேசுவின் கீழ்ப்படிதலால் தான் நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். And because of the obedience of Jesus Christ, we became righteous. நாம் பரலோகத்துக்கு செல்ல போவது நாம் பலம் உள்ளவர்கள் என்பதனால் அல்ல, தேவன் பலம் உள்ளவர் என்பதனால். The reason why we go to heaven is not because we have strength, because God is full of strength. நாம் உண்மை உள்ளவர்கள் என்பதனால் அல்ல, தேவன் உண்மை உள்ளவர் என்பதனால். Not because we are truthful, but because God is truthful. உங்களுடைய வாழ்க்கை மாறும் காரணம் என்ன? நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்பதனால் அல்ல, தேவன் உண்மை உள்ளவர் என்பதனால். And your life will prosper because not because you are truthful, but because God is truthful. உங்களுடைய வாழ்க்கை உயரும் காரணம் என்ன? நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்பதனால் அல்ல, தேவன் உண்மை உள்ளவர் என்பதனால். Your life will be exalted. The reason for that is not because you are truthful, but because God is truthful. அப்ப 4 விஷயங்கள் பார்த்தோம். மறுபடியும் சொல்லிடலாமா? We saw 4 things. Shall we say that again? தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை முறிப்பதற்கான 4 விஷயங்கள் நாம் பார்த்தோம். முதலாவது என்னது? The 4 points that we saw, that God will go before you and break the base and barriers. What is the first one? இளைப்பாறுதல். Rest. இரண்டாவது என்னது? What is the second thing? பேசுவது. பிரச்சனைகளுக்கு எதிர்த்து பேசணும், பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடாது. We should not speak about the problem, but we should speak against the problem. மூன்றாவது என்னது? What is the third point? புண்ணியங்களை குறித்து நாம் கேட்க வேண்டும், புண்ணியத்தை குறித்து நாம் பேச வேண்டும். We should proclaim praise and not the law. எல்லாவற்றுக்கும் வேர் என்னது? What is the root of everything? நீதிமான், தேவ நீதி. நான் இயேசுவினால் தான் நான் நீதிமானாக மாறுகின்றேன். We become righteous because of Jesus Christ. அப்ப எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? Shall we all stand up? தேவனால் மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அசாத்தியங்கள் செய்ய முடியும். I can do unbelievable things only because of Jesus. காரணம் என்ன? இயேசு உங்களுக்கு முன்பாக செல்வதனால். The reason is because Jesus goes before you. உங்களுடைய கோணலான பாதைகள் நேராக மாறும் காரணம் என்ன? இயேசு உங்களுக்கு முன்பாக செல்வதனால். Crooked paths are made straight because Jesus goes before you. உங்களுடைய வியாதிகள் மறையும் காரணம் என்ன? இயேசு உங்களுக்கு முன்பாக செல்வதனால். Sickness will be healed because Jesus goes before you. உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் காரணம் என்ன? நீங்கள் இளைப்பாறுவதற்காக இயேசு உங்களை இளைப்பாற செய்ய போவதினால். Your life will turn into joy because Jesus is going to make you rest. உங்களுடைய தரித்திரம் ஐஸ்வரியமாக மாறும் காரணம் என்ன? இயேசு உங்களுக்காக தரித்திரத்தை சிலுவையில வாங்கினதினால். Your poverty will change into prosperity because Jesus became poverty for you. இயேசு அவருடைய சரீரத்தில் தழும்புகளால் வாங்கினதினால் தான் நீங்கள் குணமாகின்றீர்கள். Because Jesus inflicted the stripes in his body, that's why you were healed in his stripe. அசாத்தியங்களால் தேவனால் மாத்திரமே சாத்தியமாகும். The unbelievable things, the extraordinary things are only possible by God alone. மருத்துவர் முடியாது என்று சொல்லியிருந்திருக்கலாம். The doctors may have said no, it's impossible. நண்பர்கள் இவன் வளருவானா என்கின்ற கேள்வி இருந்திருக்கலாம். Even amongst your closest friends they said, will he prosper? உறவினர்கள் ஏளனமாக நினைக்கலாம். The relations may mock you. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அசாத்தியங்களை தேவன் சாத்தியமாக மாற்றுகிறார். But even through all those scenarios, God is able to do the extraordinary things in your life. மருத்துவர்களால் முடியாததை தேவன் முடியத்தக்கதாக மாற்றுகிறார். Whatever is impossible to God, whatever is impossible to doctors is possible with God. மனிதனோ நண்பர்களோ அவருடைய பலத்தினாலே முடியாதது தேவனால் முடியும். Whatever people, friends or relations through their strength is impossible, it is possible with God. நாம் மனிதர்களை நம்புவதற்கு பார்க்கிறோம், தேவனை நம்புவது எவ்வளவு அதிகம். It is a mighty big thing to believe in God rather than our friends or people. அசாத்தியங்களை செய்கின்றவர் நமக்கு முன்பாக இருக்கின்றார். The one who does extraordinary things is in front of us. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலவ
வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாய் தோற்றனவே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாய் தோற்றனவே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே சோராமல் எனக்காக உழைப்பவர் தோற்காமல் துணை நின்று காப்பவர் எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாட்சியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே சொல்லுவோமா கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியம் சாத்தியமே என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுவே என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே எல்லா புகழும் எல்லா கனமும் உன்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுமே சொல்லுவோமா பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுமே தானாக முன்வந்து உதவினீரே முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே தானாக முன்வந்து உதவிவார் முன்னுரிமை நான் காண்பித்தீரே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாட்சியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே
அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அப்பா அசாத்தியங்கள் உம்மால் சாத்தியம் அப்பா. Lord, all the extraordinary things are able to be happening because of you. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வார்த்தையின் வாழ்க்கைகளையும் மாற்ற போகிறதுக்காக நன்றி. Lord, thank you for changing all the lives of all those who are listening this today. அசாத்தியங்களை அவருடைய வாழ்க்கையிலே சாத்தியமாக மாற்ற போகிறதுக்காக நன்றி. Lord, thank you for making the extraordinary just a simple ordinary thing in their lives. Thank you, Father. எரிகோ என்கின்ற அசாத்தியமான காரியம் முறிவடைத்தது போல இவருடைய வாழ்க்கையிலும் அசாத்தியம் முறிவடைவது. The extraordinary Jericho fell down. The ordinary became ordinary. Make everything extraordinary ordinary in their lives. அசாத்தியமாகிய கடல் திறந்தது போல இவருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த தேவைகள் இருக்கின்றதோ பாதைகள் திறப்பதாக. And as the extraordinary things were opened up, whatever their needs in their life, let them all be ordinarily received for them. நீங்கள் அசாத்தியமானதை உலகத்தில் இருக்கும் பொழுது ஜனங்களுக்கு செய்தது போல இவர்களுடைய வாழ்க்கையிலும் அசாத்தியமானவைகள் செய்யப்படுவதாக. As you did the extraordinary things in the lives of the people, we ask that these people's lives also be extraordinary things be performed in them. ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. Let the needs of each and every person be met. அவர்களுடைய வாழ்க்கையில் இருள் மாறுவதாக. Let the darkness change in their lives. அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வருவதாக. Let the joy enter in their lives. ஐஸ்வர்யம் அவருடைய வாழ்க்கையில கடந்து வருவதாக. Let the riches cross in their lives. வியாதிகள் உம்முடைய நாமத்தினால் அது மறைவதாக. Let all the sickness be healed in your name. இவருடைய வாழ்க்கையில விசுவாசம் தந்ததற்காக நன்றி அப்பா. Lord, thank you for the faith in their lives. இளைப்பாறுதலை தந்ததற்காக நன்றி. Thank you for giving them rest, oh Father. சமாதானத்தை தந்ததற்காக Thank நன்றி. you for giving them peace, oh Father. அவர்களுடைய தேவைகளை நீங்கள் இனி சந்திக்க போறதற்காக நன்றி. Thank you for meeting their needs, oh Father. எந்தெந்த கஷ்டங்களூடாக செல்கின்றார்களோ அந்த கஷ்டங்களை நீங்கள் மாற்ற போறதுக்காக நன்றி. Whatever the sufferings or troubles that they are undergoing, you are able to change them. Thank you, Father. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதாக. Those who are seeking for employment, let them receive it. உயர்வு இல்லாதவர்களுக்கு உயர்வு கிடைப்பதாக. Those who are seeking for a promotion, let them receive a promotion. வியாதிகள் மறைவதாக. Let the sickness be changed. எல்லா நாட்களும் அவருடைய கூட இருந்து வழி நடத்துங்க. Lead them every day of their life. நன்மையும் கிருபையும் என்றைக்கும் தொடரும் என்று கூறியது போல ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் மாத்திரம் அவருடைய வாழ்க்கையை தொடர்வதாக. As I said, let the goodness and mercy follow you every day. Let the goodness and faith and mercy follow them in their life. வாதை கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல கூடாரத்தையே ஒரு வாதையும் அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. And protect their tabernacle as no harm enter their tabernacle. வருகிற நாட்கள் வருகிற மாதங்கள் நாட்கள் எல்லாவற்றிலும் அவருடைய கூட இருந்து நடத்துங்க. In the coming days, be with each and every one, oh Father. உம்முடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன். We will commit them into your hand and I pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Amen. Amen. Please be seated. Thank you.